ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு மகரத்திலேயே சூரியன் செல்லக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவு. ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அல்லவா, தை 1ஆம் தேதி. அதனால் இந்த வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய சூரியனுடைய பலன்கள் நமக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் என்ன பலன் தருகிறது அப்படின்னா, நம்ம சிந்தனை நமக்கு நம்ம லக்னத்தில் வந்துட்டார் அப்படின்னாலே நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய செயல்திறனையும் அதிகரிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனாலும் கூட உத்திராட நட்சத்திரம் அங்கே இருக்குது இல்லையா, சூரியனுடைய நட்சத்திரம், அது 10 நாட்களுக்கு ஜனவரி 14லேருந்து 24 வரைக்கும் சூரியனாகவே அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சூரியனுடைய வீடு 8ஆம் வீடாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த 10 நாட்கள். அது ஈவன் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்திலையும் நம்முடைய ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது அமைதியாக இருக்க பழகணும். கோபப்படுறதோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனா நமக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும். அதனால் அந்த சூரியனுடைய நேச்சரே என்ன அப்படின்னா, ஒரு படபடப்பு, ஒரு அதிகார தோரணை மற்றும் நமக்கு முன்கோபம். அப்போ அதனால் அந்த 8ஆம் இடமாக அந்த சூரியன் நமக்கு இன்வால்வ் ஆகிறாரு. அப்படிங்கும்போது எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள், எதிர்பாராத ஒரு செய்தியை கேட்குறது, எதிர்பாராமல் நமக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுறது, வலி வேதனை அப்படிங்கிறது ஒரு கணக்கு. பட் இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நமக்கு ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரத்தில் சூரியனுடைய பங்களிப்பு இருக்கும்போது தான் நடக்கும். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக மகரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நடந்துடாது. அதனால் மகர லக்னத்துக்காரர்களுக்கு சூரியனுடைய திசாபுத்தியில் அந்த சூட்சமம் நடக்கிறவங்க இந்த 10 நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். அதுக்கப்புறம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 13 நாள் சந்திரன் நட்சத்திரத்தில் சூரியன் போகிறார். அப்போ நமக்கு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் கூட நல்ல பிஹேவியர் இருக்கும், நல்ல சேஞ்சஸ் இருக்கும், பரஸ்பர நன்மைகள் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், அது பார்ட்னராக இருந்தாலும் கஸ்டமராக இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட்டாக பழகிறது, நமக்கு தொழில் பலத்தை கொடுக்கறது, கௌரவத்தை கொடுக்கிறது, உறவுகள் மேம்படுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் சார்ந்த உறவுகள் மேம்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி பூர்வீகம் இது சார்ந்த உறவுகள் மேம்பாடுகளும் நல்லாயிருக்கும். மெயினாக மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது பிஹெச்டி பண்ணுறவங்க, ஹையர் எஜுகேஷன், வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளை செய்கிறவங்க, இங்கே இருந்துக்கிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டு தொடர்பில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, படிப்பு சார்ந்து வெளிநாட்டு படிப்பு சார்ந்து டீல் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ந்து நடத்துகிறவங்க, கலைகள் சினிமா துறை இது சார்ந்து இயங்குகிறவங்க, எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு சுய சிந்தனை மட்டுமில்லை, மன மகிழ்ச்சியை கொடுக்குறவர், பெரிய அறிவை கொடுக்குறவர், ஆன்மீக உணர்வை கொடுக்கறது, தெய்வ பலத்தை கொடுக்குறவர், பூர்வீக பாரம்பரிய உணர்வை தூண்டி அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல இறையருளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரனாக மாறக்கூடிய சூரியன் நமக்கு இந்த 13 நாளும் மிகச்சிறப்பாக கொடுக்குறார். இப்போ நமக்கு அந்த 13 நாளில் எதில் ஏதாவது நெகட்டிவாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால், நமக்கு வேலை சார்ந்த இடம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நமக்கு வேலை சார்ந்த விதத்தில் வாய்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஒருத்தர் டெம்பரரி வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், வேலை இருந்தால் தான் வேலை கொடுப்பாங்க, வேலை இல்லைன்னா அந்த அன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். அப்போ கடன் சம்மந்தப்பட்டது, எதிர்பார்த்த கடன் அமைப்புகளுக்கு வருவதற்கு தடைகள் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ நோயிலிருந்து விடுதலை ஆயிரும், நோய் உபாதைகள் இருக்கிறது கூட நமக்கு விடுதலை ஆயிரும். கடனை கட்டிட்டுனாங்கன்னா இனிமேல் கடனை அடைக்க வேண்டியதில்லை, கடன் கட்டிக்கிறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே நேரத்தில் பணம் சேமிப்பு அப்படின்ற இடத்துல இந்த 12 நாள் 13 நாளில் ஓரளவுக்கு பணம் சேமிப்புக்கு தடை
வருது செலவாயிடுது, வருது செலவாயிடுது, இப்படி இருக்கும். அந்த சேமிப்பு பண்ணலான்ற நினைப்புக்கு ஒரு கொஞ்சம் தடை ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு ஆபரணங்கள் அதெல்லாம் வந்து வாங்கலான்னு நினச்சிட்ருப்போம். அது வாங்க முடியாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டக்குன்னு முடியாது. கொஞ்சம் தாமதமாகும், அல்லது ஒரு அட்வான்ஸை கொடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற விஷயத்துக்கு, உறவுகள் சார்ந்த விஷயம், குழந்தைகள் உறவாகட்டும், பெரியவர்கள் உறவாகட்டும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. அப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சொந்த தொழிலே செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சூரியன் சந்திரன் மாதிரி வேலை பார்த்தா கூட அந்த சொந்த தொழிலுக்கு நல்லா இருந்தாலும் அந்த பண வரவுங்கிற விஷயத்துலேயும் அதில் லாபங்கிற விஷயத்துலேயும் இந்த 13 நாட்கள் வந்து கொஞ்சம் மந்தப்போக்கு காணப்படும். இப்போ இதே ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வந்து கமிஷன் வகையில் இருக்கீங்க, மூளை உழைப்பு சார்ந்த பணியில் இருக்கீங்க, சம்பளம் வாங்குகிற பணியில் இருக்கீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பலன் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. அடுத்தது செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறார். இந்த 10 நாள் ப்ளஸ் 13 நாள் 23 நாள் கழித்து கடைசி 6 நாள் வந்து இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால அப்போ ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதற்கான சிந்தனைகள், உற்பத்தி சார்ந்த தொழிலில் டெவலப் பண்ணுறது, நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, நம்ம எதிர்பார்த்த செய்திகள், இது சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போ ஒரு ஆசைகள் வந்து நமக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த நாள். அது எண்ட் ஆஃப் அந்த அந்த மாத கடைசியில் கடைசி வாரம்னு எடுத்துக்கலாம். அந்த அமைப்பில் அது வேலை செய்யும். அப்போ சூரியன் செவ்வாய் அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, மற்றபடி எலக்ட்ரானிக்ஸு துறைகள் சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துலேயுமே ரியல் எஸ்டேட்டில் நம்ம பேசி நம்ம சம்பாதிக்கிறது கூட செட் ஆகும். அதே நேரத்தில் இப்போ வேலையில் இருக்கோம், ஒரு காவல்துறையில் இருக்கோம், ஒரு இராணுவத்தில் இருக்கோம், ஒரு செக்யூரிட்டி வேலையில் இருக்கோம், அனைத்து விதமான ஒரு விளையாட்டு பயிற்சி மையம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் இப்போ வந்து பலம் கிடைக்கும். அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக இயங்க வைக்கும். நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு பாராட்டை கொடுக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ எந்த விதத்துலேயும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வில் பவர் அதிகரித்து நம்ம திருப்திப்படக்கூடிய அளவுக்கு, நமக்கு நாமே திருப்திப்படுற அளவுக்கும் சூழல்கள் அமையும். இந்த சூழல்கள் தான் மனிதனுக்கு ஜாதகமாக வர்றது. இந்த சூழல் வந்து ஜாதகரை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குறதும் அந்த சூழல்கள் தான். அப்போ இந்த சூழலுக்கான சாதகம் இந்த மாதத்தில் மிக சிறப்பாக அமைகிறது. அதனால் மகர லக்ன சூரியன் அப்படின்னு எடுக்கும் பொழுது முதல் 10 நாட்கள் மட்டும் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் சரி, நமக்கு வந்து பண வரவு செலவுலையும், அதே போல் ஒரு கோபப்படுறது, உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுலையும் கவனமாக இருந்தால் நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.